வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாசோரி யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சேனக்கிழங்கு கிரேவி. சேனக்கிழங்கு கிரேவி செய்கிறதுக்காக சேனக்கிழங்கு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையில் வந்து தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நம்ம கட் பண்ணோம்னா வந்து கை அரிக்காது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்கை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக வைக்கலாம். கிரேவி செய்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கூட்டு அரைக்கணும். அதுக்காக வந்து நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். இஞ்சி, பூண்டு, பட்டை 2, கிராம்பு 2 மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா 3/4 வேக்காடு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து இது அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி வேக வச்ச சேனக்கிழங்க தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துடலாம். இது வந்து வேக வச்ச தண்ணி, இது வந்து நம்ம கிரேவிக்கு வந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம சேனக்கிழங்கு சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஆயில் காஞ்சாச்சு. நம்ம அடுத்தது சீரகம் போட்டாச்சு, பூண்டு, இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 2, கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கூடவே நம்ம 2 தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தக்காளி மசிய வேக வச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்போ மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள். அடுத்தது நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சேனக்கிழங்கு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது சேர்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம சேனக்கிழங்கு வேகும்போது வடித்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா இதுக்குள்ளே கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சேனக்கிழங்குனால எல்லோரும் பயப்படுறது பார்த்துட்டிங்கன்னா கை அரிக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் தடவைனால கை அரிக்காது. நாக்கு அரிக்குங்கிறதுக்காக வந்து நம்ம பயந்துகிட்டே இருப்போம் சாப்பிட்றதுக்கு. நம்ம எண்ணெயில் பொரிச்சோம் இல்லையா, அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாக்கு அரிக்காது. நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். ஈஸியாக நீங்கள் அடிக்கடி செய்யலாம். இதுமாதிரி சேனக்கிழங்கு அரிக்குங்கிற பயம் நம்மளுக்கு வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. ஒரு மட்டன் சாப்பிட்ற எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சேனக்கிழங்குல இருக்கும். சேனக்கிழங்குல நிறைய டிஷ் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்தில் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பெப்பர் பொடி போட்டு இறக்கிடலாம்.
இப்போ பெப்பர் பொடி கூட நம்ம மல்லி, கருவேப்பிலை தழை, புதினா தழை 3 சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் போதும். 3 சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சேனக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.